ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ எந்த ஒரு நேரத்தில் விளக்கை ஏற்றினாலும் பரவாயில்லை. அப்படி விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்குடன் சேர்த்து இந்த இரண்டு பொருட்களையும் அந்த திரியுடனும் அந்த எண்ணெயுடனும் சேர்த்து விட்டு அதற்கப்புறமாக நாம் விளக்கை ஏற்றி வந்தோம் என்றால் அதனுடைய பயனானது நமக்கு அதிக அளவில் கிடைக்குமாம். விளக்கேற்றும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை நாம் தவறாமல் அந்த எண்ணெயிலும் திரியிலும் கட்டாயம் சேர்த்து கொண்டு அதற்கப்புறமாக விளக்கேற்ற வேண்டும். சிலர் மாலை நேரத்தில் விளக்கேற்றுவதை பழக்கமாக வைத்திருப்பார்கள். சிலர் காலையில் விளக்கேற்றுவதை பழக்கமாக வைத்திருப்பார். காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்தில் நாம் விளக்கை ஏற்றினாலும் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கப்புறமாக விளக்கை ஏற்றி வந்தோம் என்றால் அதனுடைய பலனானது அதிகபட்சமாக நமக்கு கிடைக்குமா. அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து இதனை போன்று ஒரு விஷயமானது இருக்கிறது, இதனை நீங்களும் செய்து வாருங்கள், இதனுடைய பலனானது உங்களுக்கும் கிடைக்கும் என்பது போல நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருப்பார்கள். அதாவது விளக்கேற்றும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக பெண்கள் விளக்கேற்றியதற்கு அப்புறமாக வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் வாங்குவதோ கொடுப்பதோ போன்ற செயல்களை செய்யக்கூடாது. மாலை நேரத்தில் விளக்கேற்றிய உடனே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, குளிக்கக்கூடாது. முக்கியமாக துணி அலசுதல், தலையை சீவுதல் போன்ற செயல்களை எல்லாம் பெண்கள் செய்தார்கள் என்றால் வீட்டில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குமாங்க. உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதனை போன்று ஏதாவது செயல்களை செய்தார்கள் என்றால் நீங்கள் சத்தம் போடுங்கள். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அவர்களுக்கு இதை கூறி இதனை அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். விளக்கை ஏற்றி விட்டார்கள் என்றால் பெண்கள் விளக்கை அணையும் வரை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. விளக்கை ஏற்றிவிட்டு எங்கேயாவது சென்று வருவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள் என்றால் அது மிகவும் ஒரு தவறான விஷயமாங்க. எனவே தவற விடாதீர்கள். இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வராதீர்கள். விளக்கை ஏற்றிட்டீங்களா, அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு செயலையுமே கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. இதை நம்ம பழக்கத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா விளக்கை ஏற்றின உடனே அந்த விளக்கு திரி இருக்குது அல்லவா, விளக்கு திரியை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாம் வெள்ளை கலர்ல ஏற்றாம சிவப்பு மற்றும் மஞ்சள் கலர்ல நாம் விளக்கை ஏற்றி வரலாமாங்க. அது எதுக்குன்னா நினைத்த காரியம் நடப்பதற்கும் அது மட்டும் அல்லாமல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அந்த கலர்ல நம்ம திரியை ஏற்றணுமாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த திரியுடன் நாம் இதனையும் சேர்த்து கொண்டு விளக்கை ஏற்ற வேண்டுமாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வெற்றிவேர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேரை வெற்றி வேர்னு கூடுவாங்க, வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. அந்த வேரை வாங்கி நாம் நமது விளக்கு திரி இருக்குது அல்லவா, அந்த திரியுடன் நாம் சேர்த்து விளக்கை ஏற்றி வரணுமாம். தினசரி விளக்கேற்றும் பொழுது இதை போன்று நாம் செய்து வரலாமாங்க. இப்படி நம்ம செஞ்சு வர்றதுனால நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும், வீட்டில் தேவையில்லாமல் நடக்கின்ற அசம்பாவிதங்கள், அது மட்டுமல்லாமல் மனக்குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அதற்கப்புறமாக அந்த எண்ணெயில் நாம் கற்கண்டு இருக்கிறது அல்லவா, கற்கண்டை ஒற்றைப்படையில் 3 5 அப்படிப்பட்ட கற்கண்டுகளை நாம் போற்றுவிட்டு அதற்கப்புறமாக விளக்கை ஏற்ற வேண்டுமாம். இப்படி நாம் தினசரி விளக்கை ஏற்றி வந்தோம் என்றால் இங்கே பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். முக்கியமாக பெண்களோ ஆண்களோ விளக்கை ஏற்றியதற்கு அப்புறமாக அந்த விளக்கு திரியிலோ அல்லது எண்ணெயிலோ ஏதாவது தூசிகள் இருக்கிறது என்று அதனை எடுப்பது போன்ற செயல்களை செய்தார்கள் என்றால் அது மிகவும் ஒரு தவறான விஷயமாகுமா. விளக்கை பொருத்திட்டீங்க அப்படின்னா விளக்கை நீங்க தொடவே கூடாதுங்க. அதை அணைக்கும் போது மட்டும்தான் நம்ம விளக்கை தொடணுமா. அது மட்டும் இல்லாமல் விளக்கை அணைக்கும் போது அதனை ஊதி அணைக்க கூடாதாம். நமது கைகளால் தான் விளக்கை அணைக்க வேண்டுமோ. அப்பொழுதுதான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்குமாம். எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயல்களை உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ விளக்கேற்றுபவர் யாராக இருந்தாலும் அவர்களை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை கொண்டு செய்து இது அவர்கள் அனைவருக்குமே உதவியாக இருக்கட்டும். காலை நேரத்தில் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க எந்த ஒரு நேரத்தில் விளக்கை ஏற்றினாலும் பரவாயில்லை. அப்படி விளக்கேற்றும் மகாபெரிவா அந்த விளக்குடன் செய்தியிலும் இந்த இரண்டு பொருட்களையும் தொடர்ந்து திரியுடன் அந்த எண்ணெயுடன் சேர்த்து விட்டு அதற்கப்புறமாக நாம் விளக்கை ஏற்றி வந்தோம் என்றால் அதனுடைய பயனானது நமக்கு அதிக அளவில் கிடைக்குமாம். விளக்கேற்றும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை நாம் தவறாமல் அந்த எண்ணெயிலும் திரியிலும் கட்டாயம் சேர்த்து கொண்டு அதற்கப்புறமாக விளக்கேற்ற வேண்டும். சிலர் மாலை நேரத்தில் விளக்கேற்றுவதை பழக்கமாக வைத்திருப்பார்கள். சிலர் காலையில் விளக்கேற்றுவதை பழக்கமாக வைத்திருப்பார். காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்தில் நாம் விளக்கை ஏற்றினாலும் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கப்புறமாக விளக்கை ஏற்றி வந்தோம் என்றால் அதனுடைய பலனானது அதிகபட்சமாக நமக்கு